வாழ்க்கை துணை நலம் என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். மனைத்தக்க மாண்புடையள் ஆகித்தற் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. இல்லறத்திற்குரிய பண்புகளுடன் பொருள் வளத்துக்குத் தக்கவாறு குடும்பம் நடத்துபவள் கணவனின் வாழ்வுக்கு பெருந்துணையாவாள். மனை மாட்சி இல்லாள் கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாட்சித் தாயினும் இல். நற்பண்புள்ள மனைவி அமையாத இல் வாழ்க்கை எவ்வளவு சிறப்புடையதாக இருந்தாலும் அதற்குத் தனிச் சிறப்பு கிடைக்காது. இல்லதென் இல்லவள் மாண்பானாள் உள்ளதென் இல்லவள் மாணாக் கடை. நல்ல பண்புடைய மனைவி அமைந்த வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும். அப்படி ஒரு மனைவி அமையாத வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது. பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மை உண்டாகப் பெறின். கற்பெனும் திண்மை கொண்ட பெண்மையின் உறுதிப் பண்பை பெற்றுவிட்டால் அதைவிடப் பெருமைக்குரியது வேறு யாது? தெய்வம் தொழா அல் கொழுநர் றொழு தெழுவாள் பெய் எனப் பெய்யும் மழை. கணவன் வாக்கினை கடவுள் வாக்கினை விட மேலானதாகக் கருதி அவனையே தொழுதிடும் மனைவி பெய் என ஆணையிட்டவுடன் வானை நோக்கி அஞ்சி நடுங்கி மழை பெய்து விடுமாம். அதுபோல தன்னை அடிமையாக எண்ணிக் கொள்பவளாவாள் மனைவி. தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைச்சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். கற்பு நெறியில் தன்னையும் தன் கணவனையும் காத்து கொண்டு தமக்கு பெருமை சேர்க்கும் புகழையும் காப்பாற்றிக் கொள்வதில் உறுதி குலையாமல் இருப்பவள் பெண். சிறை காக்கும் காப்பவன் செய்யும் என மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. தம்மை தாமே காத்து கொண்டு சிறந்த பண்புடன் வாழும் மகளிரை அடிமைகளாக நடத்த எண்ணுவது அறியாமை ஆகும். பெற்றார் பெறின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. நற்பண்பு பெற்றவனைக் கணவனாகப் பெற்றால் பெண்டிற்கு இல்வாழ்க்கை எனும் புதிய உலகம் பெரும் சிறப்பாக அமையும். புகழ் புரிந்தில்லிலோர் கில்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. புகழுக்குரிய இல்வாழ்க்கை அமையாதவர்கள் தம்மை பழித்துப் பேசுவோர் முன்பு தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் குன்றிப் போய் விடுவார்கள். மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. குடும்பத்தின் பண்பாடுதான் இல்வாழ்க்கையின் சிறப்பு. அதற்கு மேலும் சிறப்பு நல்ல பிள்ளைகளை பெற்றிருப்பது.